அனுதின தேவை சந்திக்கப்படுவாரு. அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பாரு. இவங்க ரொம்ப வாழ்ந்து இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி. அப்படிதான் உங்களை ஆண்டவர் வாழ்ந்து இருக்கும்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா இந்த ஆசீர்வாதம் எதை சார்ந்து இருக்குது தெரியுமா? உன் ஆத்மா வாழ்கிறது போல. நம்முடைய ஆத்மா, உள்ளான மனுஷன், கண்ணுக்கு தெரியாத இந்த ஆத்மா எந்த அளவு தேவனோடு கூட ஐக்கியமா, எந்த அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பாய் வாழ்ந்திருக்கிறதோ அந்த அளவுதான் சரீரத்துல சுகமும் உலக ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அப்ப எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு மூல ஆதாரம் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதனால ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஆத்மா இயேசுவோடு இணைந்திருக்கணும், அவருடைய வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும், ஆண்டவரோடு இணைந்து நடக்கணும். அதனாலதான் ஆண்டவர் தினந்தோறும் வசனத்தை கொண்டு உங்களோட பேசி 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடையுங்கள் என்று சொல்ல காரணம். அப்ப உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல நீங்க வாழ்க்கையிலே